மக்களே, இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சிலந்தி வலை. இந்த சிலந்தியை பார்த்த உடனே ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு பூச்சி, இந்த பூச்சியை நம்ம மருந்து அடித்து கொல்லணும் அப்படின்ட்டு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணால் மட்டும்தான் இந்தமாரி சிலந்தி வலைகள், இந்தமாரி சிலந்தி பூச்சிகள்லாம் வரும். பூச்சியில் 2 வகை இருக்குது. அதை திரு பூச்சி செல்வம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக விளக்கி சொல்லுவார். அவருடைய வீடியோ ஏதாவது கிடச்சா நீங்கள் அதை பாருங்கள், நல்லா விளக்கமாக சொல்லுவார். இப்போ இந்த பூச்சிகளை பார்த்தா 2 வகை. ஒன்று வெஜிடேரியன் பூச்சின்னு. வெஜிடேரியனாக ஃபுல்லாக நம்மளுடைய நெற்பயிர்களை பயிர் வகைகளை சாப்பிட்றது வெஜிடேரியன் பூச்சி. 2வது பூச்சி வகை பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் பூச்சி. அது என்ன பண்ணுன்னா, இந்தமாரி சாப்பிட வர பயிர்களை சாப்பிட வர பூச்சிகளை சாப்பிட்ற பூச்சிங்க நான் வெஜிடேரியன் பூச்சி. இப்போ நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணிங்கன்னா அது நம்ம நான் வெஜிடேரியன் பூச்சியை ஒன்றும் பண்ண மாட்டோம். அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது இலைத்தழைகளை சாப்பிட்றதில்ல, வர பூச்சிகளை தான் சாப்பிடும். ஆனால் நம்ம செயற்கையாக விவசாயம் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, அது மொத்த பூச்சிகளையுமே அடிச்சிடும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இந்த வயல் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த சிலந்திகள் வலை பின்னி வச்சுருக்கு. இந்த வலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மேலே இருக்க அந்த கம்பி வலைகள் பார்த்தியா, அது எப்படி நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயமோ, அதேமாரி கீழே இருக்க இந்த இழைகளும் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அது விவசாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாரி இருக்குது. அதனால் இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே தெரியும், நமக்கு தீமை செய்கிற பூச்சிகள், பயிர்களுக்கு தீமை செய்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நன்மை செய்கிற பூச்சிகள் சேரும். அதுவாக சேர்ந்துடும். இது எங்கேருந்து வருதுன்னா சொல்லவே முடியாது. இயற்கை விவசாயம் பண்ணால் தான் இந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மொத்த பயிருமே பார்த்தா அப்படியே இந்த வலையை போட்டு மூடினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே, இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். செயற்கை விவசாயம் பண்ணால் மொத்த பூச்சிகளுமே அழிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கு நஞ்சு கூட பயிரில் தங்கி நிற்கும். அதாவது எஞ்சு நஞ்சு தங்கு நஞ்சு அப்படி சொல்லுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு 2%, 3%ஆன அந்த நஞ்சுக்கள் இந்த பயிரில் தான் தங்கியிருக்கும். அது சாப்பிட்ற கால்நடைகளுக்கு அது கேடு விளைவிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணுவோம். இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கு மட்டுமல்ல, மொத்த உயிரினங்களுக்குமான முக்கியமான ஒரு விஷயம். இயற்கை விவசாயம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி இப்போ சொன்ன கருத்துக்கள் இப்போ புதுசாக கேள்விப்படுறீங்க, இல்லை இதில் சில விஷயங்கள் இருக்குது மற்றவங்களுக்கு பகிர்கிற அளவுக்கு அப்படி இருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க வீடியோவை.